டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கரெக்ட் பாயிண்ட். இதில் ஒன்றும் நமக்கு கருத்து வேறுபாடே இல்லை. அந்த யூனியன் கவர்மெண்ட் பாண்டிச்சேரியை ஒதுக்குற மாதிரியே தமிழ்நாட்டையும் ஒதுக்குறாங்க. அதனால தான் வளர்ச்சி தடைப்படுது அப்படின்னு அவர் சொல்றதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. பாஜகங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து ஏன் வரமாட்டேங்குது? பேசினா இதுல இந்த பிரச்சனை ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னுலயே குத்தம் கண்டுபிடிப்பீங்கன்னா அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த பைக் போயிடலாம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து. நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. இது எப்படி ஒரே வழியாகும்? மாநில இருக்கிற தமிழ்நாட்டை கொடுத்தாங்களா அவங்க? நீங்க சொல்லுங்களேன். இப்போ இந்த இடத்துல யார் கொடுக்கலங்கிற கேள்விக்கு ஏன் மோடி கொடுக்கல, ஏன் அமித்ஷா கொடுக்கலன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல என்னன்னா அவர் தெளிவாவே அவங்க கொடுக்கல அப்படின்றத சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா என்னமோ மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருக்க மாதிரி நீங்க மோடி சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க மத்தியில யார் ஆட்சி செய்யறாங்க, யார் அவர் குறிப்பிட்டு பேசுறாங்க. சொல்ற மாதிரி நீங்க வாயை திறந்து அந்த பாஜகன்னு சொன்னா மட்டும்தான் நான் ஏன் இதுல எடுத்துப்பேன் அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கு சொல்லிருக்கீங்க பாருங்க. உங்க இவ்வளவு நேரம் போராடி உங்க வாயில இருந்து பாஜக வந்துருச்சு. ஒரு நாள் நிச்சயம் தலைமை வாயில இருந்து நம்ம சொல்ற வார்த்தைகள் காதுல விழல. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், நீங்க அதே மாதிரி விஜய் சொன்னாதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னா அடுத்த தடவை நெல்சன் சொல்லியிருக்காரு, அதுக்காக சொல்லுங்க வேணா சொல்லி அனுப்பலாம்.